ப்ரோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகே. இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது அசைன்மெண்ட்ஸ் பார்த்தேன். ஆ ஜக்கீர் ப்ரோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சூப்பர் ப்ரோ. சண்முகவேல் ப்ரோ, ஸ்ரீ ப்ரோ நீங்க அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா? நைட் ஃபினிஷ் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ம் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே. சண்முகவேல் ப்ரோ நீங்க? சண்முகவேல் ப்ரோ கேக்குதா? ஓ கேட்கலன்றீங்களா? பண்ணலன்றீங்களா? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நோ இஷ்யூஸ். நீங்க பண்ணிருங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிருங்க. நானும் வந்துட்டு வேல்யூவேஷன் பண்ணிடுறேன். ஓகே 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 ப்ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லிஸ்ட் அண்ட் மேப்ஸ் பார்த்தோம். ஸோ லிஸ்ட் அண்ட் மேப் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மேப்ஸில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இது நான் ஆர்என்டி பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இது ஏன் இந்த மாதிரி அசைன் பண்ணால் ஒரு வேல்யூ இந்த நம்ம முன்ன அசைன் பண்ணதை வந்துட்டு டெலீட் பண்ணாலும் கிளியர் பண்ணால் அடுத்து நம்ம எந்த வேரியபிளை நம்ம அசைன் பண்ணாலும் அதுவுமே சேர்ந்து கிளியர் ஆயிடுது அப்படின்னு நான் வந்துட்டு சொன்னேன். பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அது வந்துட்டு ஆக்சுவலாக எதனால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஸோ மேப்பு, லிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கிளாஸஸ். ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த கிரேட்ஸை நான் கிளியர் பண்ணாலுமே இந்த கிரேட்ஸை வந்துட்டு நான் இந்த மாடிஃபைடுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே சேர்ந்து கிளியர் ஆயிடும். ஸோ பை டிஃபால்ட் இது எல்லாமே வந்துட்டு சேம் மெமரியை வந்துட்டு அலோகேட் பண்ணிருக்குமா. ஸோ அதனால இப்போ நான் கிரேட்ஸை நான் கிளியர் பண்ணால் அது வந்துட்டு மாடிஃபைடையும் கிளியர் ஆகிடும். இது வந்துட்டு எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த லிஸ்ட் மேப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இந்த இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு பூலியன் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க டபுள் அந்த 4 இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் சொல்லுவாங்களாம். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல எதுவுமே இதுவும் ஆகாது. இந்த மாதிரி நான் ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட காப்பி எடுத்து வச்சுக்கோம். ஸோ அது வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கும் டிஃபரன்ஸ். இதனால தான் வந்துட்டு மேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம சேஞ்ச் ஆகாம நம்ம ஒரு வழியில நம்ம வைக்கலாம். ஒரு வழி பண்ணி நம்ம வைக்கலாம். எப்படின்னா ஸோ இப்போ இந்த கிரேட்ஸ் இருக்கா இருங்க ஃபர்ஸ்ட் இது மாடிஃபை பண்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு இந்த கிரேட்ஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் இந்த கிரேட்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இருங்க மேலே உள்ளதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் இது பண்ணிடுறேன். ஸோ ஓகே. ஆக்சுவலாக லிஸ்ட் அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுருங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கிரேட்ஸ் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிரேட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்ம முன்னே நம்ம வந்துட்டு இது பண்ணி வச்சிருக்கோம், டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்துட்டு ஏபிசிடின்னு இருக்கு. ஸோ இப்போ கிரேட்ஸ் டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎஃப்னு நம்ம ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கிரேட்ஸ் டூ வந்துட்டு இந்த கிரேட்ஸில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரேட்ஸோட வேல்யூ என்ன இருக்கு ஏபிசிடிஇஎஃப்னு வந்துடுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணோம் நம்ம நேற்று ஸோ மாடிஃபை பண்ணிட்டு நம்ம கிளியர் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் டைப்புக்கு நம்ம அசைன் பண்ணியிருந்தனால அது முழுசா போயிடுச்சு. இருங்க மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் இன்ட் மாடிஃபைட். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் கிரேட்ஸை நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கிரேட்ஸ் வந்துட்டு கிரேட்ஸ் டாட் கிளியர். ஸோ இந்த கிரேட்ஸ் டாட் கிளியர் கொடுக்கும்போது இந்த மாடிஃபைல நான் என்னதான் இந்த கிரேட்ஸை நான் அசைன் பண்ணியிருந்தாலுமே அதுவுமே சேர்ந்து எனக்கு வந்துட்டு டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு மாடிஃபைட் கொடுக்குறேன். இருங்க யாரோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க.
ஓகே. பவித்ரா கேக்குதா? சூப்பர். ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை மாடிஃபை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் மாடிஃபைட் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, நேற்று என்னாச்சு நமக்கு அப்படின்னா கிளியர் ஆச்சு. எதனால அப்படின்னா இது சேம் ரெஃபரன்ஸ். இப்போ நான் வந்துட்டு இந்த கிரேட்ஸ்ன்ற இதை வந்துட்டு நான் இதுக்கு நான் அலோகேட் பண்ணா இதுவும் சேம் மெமரி வந்துட்டு அலோகேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் கிரேட்ஸ் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னா இந்த மாடிஃபைடும் கிளியர் ஆன மாதிரி தான் எனக்கு. ஸோ நான் இங்க கால் பண்ணும்போது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எம்டி மேப் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணலாம். என்னன்னா நம்ம ஃபார் ஈச்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார் ஈச்க்குள்ள நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா இப்போ கிரேட்ஸை வந்துட்டு நான் மாடிஃபைட்க்கு நான் அசைன் பண்ணணும். ஆனா இப்படி நான் பண்ண விரும்பல, இந்த மாதிரி டைரக்டா பண்ண விரும்பல. ஏன்னா டைரக்டா பண்ணாதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணாலே மேல எல்லாமே எனக்கு கிளியர் ஆயிடுது. ஸோ எனக்கு அது தேவை கிடையாது. அதனால நான் வந்துட்டு ஃபார் ஈச் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஃபார் ஈச் நான் யூஸ் பண்றது மூலியமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதான் நம்ம நார்மலா வந்துட்டு ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம்ல, இதுல வந்துட்டு இந்த 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். என்னன்னா கீ வேல்யூ, இது 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீ வேல்யூ இது இந்த நேம் தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம என்ன நேம் வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணுமோ நம்ம அதை நம்ம பண்ணணும். இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடிஃபைட் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு மேப்ல இருக்கக்கூடிய இந்த கிரேட்ஸ் இருக்கா, இந்த கிரேட்ஸ் வந்துட்டு இந்த 90 நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த கிரேட்ஸ் இருங்க எப்படி நான் கொடுப்போம் அப்படின்னா கிரேட்ஸ் ஏன் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ ஏன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த 90 நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரிதான் சேம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசைன் பண்ண போறோம் மாடிஃபைட் ஆஃப் கீ. அதாவது இங்க எம்டியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து அசைன் பண்றேன் இங்க மாடிஃபைட் ஆஃப் கீ ஈக்குவல் டு வேல்யூ. இப்போ வந்துட்டு ஆக்சுவலா இங்க என்ன ஆகும், இப்போ வந்துட்டு இங்க மாடிஃபைட்ல வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆகும், கிரேட்ஸ்ல வந்துட்டு இது ஃபுல்லா இருக்கும், இந்த ஏபிசிடி ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்றேன் ஃபார் ஈச் வச்சு. ஸோ ஏன்றது வந்துட்டு கீ, ஸோ 90ங்கிறது வந்துட்டு வேல்யூ. ஸோ ஒரு ஐட்ரேஷனுக்கு வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது என்ன இருக்கும், ஏ வந்துட்டு கீழே இருக்கும், 90 வந்துட்டு வேல்யூல இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா மாடிஃபைட் பண்றேன். இந்த மாடிஃபைட்ல வந்துட்டு நான் இதை வந்துட்டு அசைன் பண்ண பாக்குறேன். அசைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், மாடிஃபைட் வந்துட்டு எங்க எம்டியா நான் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபார் ஈச்க்குள்ள ஐட்ரேட் பண்ணும்போது மாடிஃபைட் கீ. ஸோ இப்போ என்ன ஆகும், மாடிஃபைட் ஏ ஈக்குவல் டு 90. ஸோ வந்துடும். அப்புறம் வந்துட்டு மாடிஃபைட் அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது மாடிஃபைட் பி ஈக்குவல் டு 80. ஸோ மாடிஃபைட் சி ஈக்குவல் டு 70. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எஃப் வரைக்கும் ஐட்ரேஷன் வந்துட்டு ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு எஃப் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்ரேஷன் வந்துட்டு ரன் ஆயிட்டே இருக்கும். அதனால வந்துட்டு அதுவே அந்த வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இங்க பிரிண்ட் ஆயிடும். ஐ மீன் இப்போ இந்த மாடிஃபைட் இருக்குல்ல, இந்த மாடிஃபைட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் இந்த மாடிஃபைட் இருக்குல்ல, இந்த மாடிஃபைட வந்துட்டு நான் இங்க கால் பண்றேன். கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நான் கால் பண்றேன். அப்போ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இப்போ நான் இந்த மாடிஃபை இந்த கிளியரை நம்ம இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம், அதை நான் சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு கால் பண்றேன். இருங்க, யாரோ ஜாயின் பண்றாங்க ஒருத்தவங்க. ஓகே. ஹலோ கேக்குதா வித்யவர்ஷினி? ஓகே ஓகே. நேற்று நம்ம மேப் நம்ம பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அந்த மேல உள்ள கிரேட்ஸை கிளியர் பண்ணும்போது மொத்தமா கிளியர் ஆச்சுல. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது எதனால ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவா சொல்லிடுறேன். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ இது எல்லாமே வந்துட்டு ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மேப் லிஸ்ட் அப்புறம் கிளாஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு டைரக்டா இந்த மாடிஃபைட்ல இந்த கிரேட்ஸை நான் அசைன் பண்றது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கும் இந்த கிரேட்ஸுக்கும் இந்த மாடிஃபைடுக்கும் சேம் மெமரி வந்துட்டு அலோகேட் ஆயிடும். ஸோ அதனால இப்போ நான் கிரேட்ஸை நான் கிளியர் பண்றேன் அப்படின்னா நான் அதை எத்தனை வேரியபிள் நான் அசைன் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே எனக்கு வந்துட்டு கிளியர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சேம் அப்ளைஸ் டு லிஸ்ட்டுக்கும் சரி அப்புறம் கிளாஸுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி ஆகும். இதுவே நம்ம இன்ட், ஸ்ட்ரிங், பூலியன், டபுள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 வேரியபிள் வந்துட்டு வேல்யூ டைப்னு சொல்லுவாங்க. பிரிமிட்டிவ் டைப், வேல்யூ டைப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல எந்த அஃபெக்டும் ஆகாது. இப்போ நான் வந்துட்டு ஒன்ஸ் அன்சைட் பண்ணிட்டேன்னா அது பாட்டு காப்பி எடுத்து வச்சுக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் மேப் லிஸ்ட்டுக்கு அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை நம்ம போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த கிரேட் ஸ்டார் கிளியர் கொடுத்தா கூட எனக்கு இந்த மாடிஃபை பண்ணது கிளியர் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரேட்ஸ் இருக்குல்ல இங்க நம்ம வந்துட்டு ஃபார் ஈச் நம்ம ஐட்ரேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல நம்ம பார்த்த மாதிரி கீ வேல்யூ நம்ம பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடிஃபைட் இருக்குல்ல, ஸோ மாடிஃபைடு வந்துட்டு நம்ம எம்டியா நம்ம கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த மாடிஃபைட் இந்த ஐட்ரேஷன் ஒரு ஐட்ரேஷன் வரும். ஓகேவா? இப்போ கிரேட்ஸ்ல வந்துட்டு ABCDEF இருக்கு. ஸோ ஒரு ஐட்ரேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஏ வரும், செகண்ட் ஐட்ரேஷன் BCDEF. ஸோ 6 ஐட்ரேஷனுக்கு போகும் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஏ இருக்கும். ஓகேவா? அப்புறம் வேல்யூல வந்துட்டு 90 இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அசைன் பண்றோம் இங்க மாடிஃபைட் ஏ ஈக்குவல் டு 90. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டு அதே மாதிரி ஒரு ஐட்ரேஷனுக்கும் நம்ம அசைன் பண்ணிடுறோம். இப்போ அசைன் பண்ணிட்டனால இப்போ மாடிஃபைட்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் இந்த மாடிஃபைடை வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அதான் அந்த கிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் வந்துட்டு கிரேட்ஸை நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? கிளியர் பண்ணிட்டு அகைன் நான் வந்துட்டு மாடிஃபைடை நான் கால் பண்றேன். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு இதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம கிளியர் பண்றோம். கிளியர் பண்ணிட்டு இப்போ அந்த மாடிஃபைடை நான் வந்துட்டு கால் பண்றேன். பாத்தீங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு கிளியர் ஆகல, அந்த மாடிஃபைட் வந்துட்டு கிளியர் ஆகல. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, நம்ம டேரக்டா அசைன் பண்றதுனால அது வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு மொத்தமா. ஏன்னா வந்துட்டு சேம் மெமரி அலோகேட் பண்றதுனால அந்த மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பண்றப்போ சேம் மெமரி வந்துட்டு அலோகேட் ஆகாது. ஸோ டிஃப்ரெண்ட் மெமரி வந்துட்டு அலோகேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகாது. ஸோ பிஃபோர் ஆஃப்டர், ஸோ தட் ரிமைன்ஸ் சேம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இதை பார்த்து சொல்றேன்னு. ஸோ அந்த டாபிக் ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா இப்போ எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு? ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மெமரியில அலோகேட் ஆகுதுன்னா அது வந்துட்டு இது டாட்டோட இன்பில்ல அவங்க அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. லைக் வந்துட்டு அந்த மாதிரி டைரக்டா நம்ம ரெஃபரன்ஸ் நம்ம பண்றோம். இங்க நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஐ மீன் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் அது எல்லாமே சேம் தான். ஓகேவா? இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேப்ன்ற இதுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்த கிரேட்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம மாடிஃபைடுக்கு நம்ம அலோகேட் பண்றதுனால டேரக்டா அந்த மெமரியோட மொத்தமா அலோகேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸோட நம்ம அப்படியே டேரக்டா நம்ம அசைன் பண்றதுனால அந்த மெமரியோட சேர்த்து அலோகேட் ஆயிடும். அதுவே இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபையா நம்ம கீ வச்சு நம்ம அலோகேட் பண்றோம். கீ வச்சு அலோகேட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெமரியில தான் போகும். ஸோ அதனால இஷ்யூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் மெமரி அலோகேட் ஆயிடுது. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே ஓகே சூப்பர். மிச்சம் உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர் ப்ரோ. சண்முகவேல் ப்ரோ உங்களுக்கு? ஓகே சரி, நோ ப்ராப்ளம். சரி, நம்ம அடுத்தது நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேப்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் ஆல்னு ஒரு மெத்தட் நம்ம பார்த்தோம். ஸோ ஆட் ஆல்ன்ற அந்த ஒரு மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு மேப்பை தான் நமக்கு ஆட் பண்ணும். இதுவே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாடிஃபைட்ல இது எல்லாமே இருக்கு, இந்த ABCDEF வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நான் G வந்துட்டு நான் ஆட் பண்ணும் அப்படின்னா நான் இப்படியே ஆட் பண்ணலாம். மாடிஃபைட் G ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணா இந்த ஒரு வேல்யூ மட்டும் நான் அசைன் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ஜியும் சேர்ந்து வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ வர பாருங்க, பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஸோ அதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஜியும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வேல்யூ மட்டும் நம்ம அசைன் பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இருங்க, அதுக்கப்புறம் நம்ம மேப்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். மேப்ஸ்ல வேற என்ன? ஓகே, இன்னைக்கு நம்ம போதுமான அளவு நம்ம டாட் கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம்.
ஓகே, லிஸ்ட் வேல்யூஸ். ஓகே, ஆட் ஆல் பார்த்துட்டோம், கிளியர் பார்த்துட்டோம், கண்டெய்ன்ஸ் கீ ஓகே அது பார்த்தாச்சு, ஃபார் ஈச் பார்த்தாச்சு, ரிமூவ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேட். ஸோ அதான் இது ரிமூவ் வந்துட்டு அந்த கீயை நம்ம பாஸ் பண்ணால் அது வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான். ஸோ அப்டேட் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட். இப்போ வந்துட்டு மாடிஃபைடு இருக்கு. ஸோ இதில் நான் வந்துட்டு அப்டேட்ஸ் பண்ணணும். ஓகே, அப்டேட் பண்ணும்போது எனக்கு எந்த கீழே நான் வந்துட்டு அப்டேட் பண்ணணுமோ அதை நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஆமாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்ண அது பார்த்தீங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் கிளாஸ் ரூமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் இதெல்லாம் நம்ம டாபிக்ஸ் நம்ம இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே பேரலாக நான் சேம் டாக்குமெண்ட் தான். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ளட்டர் கோர்ஸ் மெட்டீரியல்னு ஒரு இது டாக்குமெண்டேஷன் ஒன்று இது பண்ணியிருப்பேன். அது சேம் இதுதான். பேரலாக அப்படியே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு கிளாஸ் ஒரு டாபிக்ஸ் முடியும் போது அந்த ஒரு இதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு ஏ இருக்கு. ஸோ ஏ வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கே போட்டுருக்கோம். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கீ நம்ம பாஸ் பண்ணிட்டோம், ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. செகண்டா நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்டேட் பண்றதுக்குரிய இருக்கு. அப்டேட் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண போறோம். ஸோ இது தெரிஞ்சிச்சு, இது வந்துட்டு ஃபங்க்ஷன் இன்ட். ஓகேவா? ஸோ இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எதனால அப்படின்னா இருங்க, ஏன்னா நம்ம இங்க இன்ட்டை தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் இன்ட் இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் நம்ம கீ கொடுத்துட்டு நம்ம இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டா நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ எனக்கு வந்துட்டு ஏல இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நான் அப்டேட் பண்ணணும்ப்பா. இந்த 90 வந்துட்டு 95 நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம் பிளஸ் 5. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த 95 அப்டேட் ஆயிடும். இப்போ நான் பாருங்க, நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். நம்ம மோஸ்டா நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா இந்த அப்டேட்ன்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம மோஸ்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வந்துட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அப்டேட் பண்றோம். ஓகே, அப்டேட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய அந்த 19 அந்த ஒரு வேல்யூ வந்துட்டு 95 மாறிடுச்சு. ஸோ அதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் இருங்க, ஒரு எனக்கு ஒன்று தோணுது, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பண்ண மாதிரி ஞாபகம். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரியும் நம்ம அப்டேட் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு நம்ம இங்கே அசைன் பண்ணணும் பார்த்தீங்களா, நம்ம எப்படி நம்ம அசைன் பண்ணோம் அதே மாதிரி நம்ம வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த கீ யூஸ் பண்ணிட்டு 100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த 100 நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இந்த மாதிரி டேரக்டா இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, கீயை யூஸ் பண்ணியே நம்ம அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அப்டேட் பண்றது இது மெத்தட் 1, இது மெத்தட் 2. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்றதுக்கு. ஸோ அவ்வளவுதான், மேப்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேப்ஸ்ல இதெல்லாம் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. இருங்க, எங்க போச்சு? ஓகே, ஸோ இப்போ நம்ம மேப்ஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா லென்த் இஸ் எம்டி இஸ் நாட் எம்டி. லென்த் வந்துட்டு நமக்கு லென்த் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் அது ஒரு இன்டிஜரா ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் இஸ் எம்டி வந்துட்டு எம்டியா இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் இஸ் நாட் எம்டின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நாட் எம்டி லிஸ்ட் வந்துட்டு எம்டியா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் வந்துட்டு டாட் கீ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கீயோட கீஸ் வரும். ஆக்சுவலா இது கீ இல்ல, கீஸ் இங்க எஸ் வரும். ஆக்சுவலா அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கீஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அப்புறம் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும்.
அப்புறம் மெத்தட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இன்னொரு மேப்பை நம்ம ஆட் பண்றதுக்கு நம்ம ஆட் ஆல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மேப்ல இருக்கக்கூடிய அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம மொத்தமா கிளியர் பண்றதுக்கு நம்ம கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கண்டெய்ன்ஸ் கீ இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கீ வந்துட்டு அதுல இருக்கான்னு பாக்குறதுக்காக நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். இருந்துச்சுன்னா கண்டெய்ன்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் வந்துட்டு வேல்யூ இருக்கான்னு பாக்குறதுக்கு, ஸோ அதே சேம் கீ நம்ம எப்படி நம்ம செக் பண்றோமோ அதே மாதிரி தான் வேல்யூ. ஸோ அப்புறம் வந்துட்டு ஃபார் ஈச் ஐட்ரேஷன் பண்றதுக்கு பார்த்தோம். ஐட்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார் ஈச் பார்த்தோம். ஸோ தென் வந்துட்டு ரிமூவ் வந்துட்டு கீ யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரியை நான் ரிமூவ் பண்ணும்பா அப்படின்னா ரிமூவ் யூஸ் பண்ணலாம். அப்டேட் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த கீயோட வேல்யூ. ஒரு இங்க நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம், ஒன்னு கீ இன்னொன்று வேல்யூ. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியும் நம்ம அசைன்மெண்ட் பண்ணியும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் நம்ம மேப்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் தான் bro. ஓகே ப்ரோ. ஓகே. வித்யாவர்ஷினி, இது அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண பாத்துருங்க. ஓகேண்ணா. ஓகே. ஸோ முடிஞ்ச ஆக்சுவலா டியூ டேட் வந்துட்டு நேற்று நைட்டோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ், நீங்க பண்ணிருங்க, முடிஞ்சாலும் சீக்கிரம் பண்ணிருங்க. ஓகேண்ணா. ஓகே. ஆக்சுவலா சிம்பிளா தான் கேட்டிருப்பேன், அதுல ஒரு 5 டாட் ப்ரோக்ராம்ஸ் கேட்டிருப்பேன். அது ஓகேண்ணா, பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு மேப்ஸ். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் எனி ஐடியாஸ் இருக்கா? எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, ஸோ அதை நம்ம எதுக்காக எக்ஸெப்ஷன் நம்ம எதுக்காக நம்ம ஹேண்டில் பண்றோம், அதை பத்தி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? எதனால இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட், அது ஏதாச்சும் எனி ஐடியா? ஏதாவது எரர் வந்தா அதை ஹேண்டில் பண்றதுக்கு, இல்ல எரரை த்ரோ பண்றதுக்கு. கரெக்ட். ஓகே. ஸோ ஏதாச்சும் இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபியூச்சர்ல என்ன வேணா ஆகலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். இப்போ நம்ம கோட் பண்ணிட்டு நம்ம என்ன இப்போதைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம கோட் பண்ணிப்போம். கோட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ரன் பண்ணுவோம், எந்த விதமான எக்ஸெப்ஷனும் இல்லாமல் வந்துட்டு ரன் ஆயிடும். சரி, நம்ம அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வரலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஏதாச்சும் மெத்தட் மிஸ்மேட்ச் எரர் வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வரும், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டு அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஏதாச்சும் வரும். ஸோ அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு தெரியும் டெவலப்பர், நமக்கு கன்சோல்ல வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு. எக்ஸெப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கன்சோல்ல த்ரோ பண்ணிடும். இப்போ இது யூசருக்கு எப்படி வந்துட்டு தெரியும் எக்ஸெப்ஷன்றத. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ட்ரை கேட்ச்ல ட்ரைல நம்ம என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த கோடை நம்ம ட்ரைல போட போறோம். கேட்ச்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் லைக் வந்துட்டு அலர்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ வந்துட்டு சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா ஊபர் அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம வச்சுப்போமே. ஓலா ஊபர்னு இல்லை, நார்மலா இப்போ ஜிபே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இன்டர்நெட் மூலியமா ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இப்போ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒரு டைலாக் நமக்கு காட்டணும்ல, அலர்ட் டைலாக் மாதிரி. லைக் வந்துட்டு நோ இன்டர்நெட், சம்திங் வென்ட் ராங், ஸோ ஜஸ்ட் செக் யுவர் இன்டர்நெட். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது நம்ம மெசேஜ் நம்ம காட்டணும். ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை கேட்ச் நம்ம மூலியமா நம்ம காட்டலாம். ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கேட்ச் நம்ம பார்க்க போறோம், ஐ மீன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்க போறோம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அதான் இந்த நேம்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எக்ஸெப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், அவ்வளோதான். எக்ஸெப்ஷன் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு எரரா இருக்கலாம். அதான் எக்ஸெப்ஷன்னாலே வந்துட்டு எரர், ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம என்னங்கிறத நம்ம வந்துட்டு நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் எனி கோட் விச் கிவ்ஸ் அ ரன் டைம் எரர், அதான். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ரன் டைம், இப்போ நம்ம கம்பைல் டைம் எரர் நமக்கு வந்துட்டு தெரியும், ஓகேவா? நம்ம இங்க நம்ம டாட்ல இப்போ நம்ம கம்பைல் ஆகும்போதே தெரியும். இப்போ நான் வந்துட்டு இங்க அப்டேட்டுக்கு பதிலாக அப்டேட்ஸ் நான் போட்டேன், ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு இங்க கம்பைல் டைம் எரர் எனக்கு காமிச்சிருச்சு. இந்த மாதிரி இன்வாலிட் டைப், நீங்க டைப் வந்துட்டு இன்வாலிடா கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருச்சு, ஓகேவா? இதெல்லாம் கம்பைல் டைம் எரர். இதை நம்ம பார்த்து நம்மளே வந்துட்டு மேனேஜ் பண்ணிடுவோம். ஏன்னா இதை மேனேஜ் பண்ணாதான் கோடே வந்துட்டு ரன் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க ரெட்டா வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த கோடு வந்துட்டு ரன் ஆகாது, இந்த மாதிரி காமிச்சிரும் எனக்கு, ஓகேவா? ஸோ இதுவே வந்துட்டு ரன் டைம் எரர்னா எனக்கு வந்துட்டு இந்த கம்பைல் பண்ணும்போது காட்டாது, எந்த விதமான எரரும் எனக்கு எதுவுமே காட்டாது.
ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை ரன் பண்ணுவேன். ரன் பண்ணும்போது ரன் டைம்ல எனக்கு காட்டும் அப்ளிகேஷன். இப்போ நான் வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது ஏதாச்சும் எனக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு இந்த கம்பைலர்ல எனக்கு ஷோ ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ரன் டைம் எரர். அதான் கம்பைல் டைம்னா இந்த ரன் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்றோமோ அதெல்லாம் கம்பைல் டைம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் டைம்னா ஆஃப்டர் கிளிக்கிங் த ரன் பட்டன். ஸோ அந்த மாதிரி அவ்வளவுதான். ஸோ பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அந்த ரன் டைம் எரரை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ யூஸ்வலி when the code throws any exception the compiler will stop the further execution. ஓகே இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இப்போ ஒரு எனி எக்ஸெப்ஷன் வந்துட்டு த்ரோ பண்ணுது. ஓகேவா, இப்போ ஏதாச்சும் இருங்க நம்ம அதை நம்ம கோடிங் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் ஏதாச்சும் த்ரோ பண்ணும்போது நம்ம கம்பைலர் வந்துட்டு எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா, அந்த எங்க இது எக்ஸெப்ஷன் நம்ம வந்துட்டு ஃப்ளட்டர் ப்ரோக்ராம் அது நம்ம ஃப்ளட்டர் நம்ம கோட் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு எக்ஸெப்ஷன் அடிச்சா போதும் அப்படியே வந்துட்டு ஸ்டெக் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை ரெசியூம் பண்ணி தான் அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடும். ஆனா ஸ்டாப் ஆகாம கொண்டு போறதுக்கு நம்ம கேட்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கேட்ச் யூஸ் பண்றது மூலியமா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆயிடுது. ஹேண்டில் ஆயிட்டு நான் சும்மா ஜஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே இந்த கேட்ச் இங்க ப்ராப்ளம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஹேண்டில் ஆகி பிரிண்ட் ஆயிடும் கேட்ச்ல. ஸோ பிரிண்ட் ஆகி அப்படியே அது ஃபர்தரா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் மேட்டர். ஸோ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல வந்துட்டு நம்ம மேஜரா நம்ம யூஸ் பண்றது ட்ரை கேட்ச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபைனலி அப்படின்ற அந்த ஒரு பிளாக் இருக்கு, நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னா சொல்றேன். இப்போ நம்ம த்ரோ கீவேர்ட் அதுதான். ஸோ வித்யாவர்ஷினி சொன்ன மாதிரி இப்போ நம்ம த்ரோ கீவேர்ட் இருக்குல்ல, ஸோ அது யூஸ் பண்ணி நம்மளே வந்துட்டு மேனுவலா எக்ஸெப்ஷன் நம்ம வந்துட்டு த்ரோ பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு த்ரோ கீவேர்ட். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம், கோடிங்ல பார்த்துடலாம். இப்போ ட்ரை கேட்ச்னா அதுதான். இப்போ ஒரு கோட் இருக்கு. ஸோ அந்த கோட் வந்துட்டு மைட் காஸ் அண்ட் எரர். ஓகேவா, அது வந்துட்டு எரர் வந்துட்டு எனக்கு காஸ் பண்ணலாம் பண்ணாமையும் இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி டவுட்டா இருக்கும்ல, போதுமான அளவு நம்ம எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம ஏபிஐ ஹேண்ட்லிங்லாம் பண்ணும்போது நிறைய நம்ம இது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஏபிஐ கால் அது மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ அது எல்லாமே நம்ம ட்ரை கேட்ச்ல தான் போடுவோம். மோஸ்டா நம்ம எல்லாமே நம்ம இந்த டேட்டாபேஸ் ஆப்ரேஷனு அப்புறம் ஆத்தென்டிகேஷனு அப்புறம் எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ட்ரை கேட்ச்ல தான் நம்ம போடுவோம். ஏன்னா ஹேண்டில் ஆகணும் ஆக்சுவலா. இப்போ யூசர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இமெயில் பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ இமெயில் அவங்க கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுக்காம வந்துட்டு லாகின் பண்ணிட்டான். அது நம்ம வந்துட்டு முன்னே நம்ம வந்துட்டு அலர்ட் டைலாக்ஸ்லாம் நம்ம ஷோ பண்ணிடலாம். பட் ஆனா இப்போ அவன் ப்ராப்பரா கொடுத்துட்டு சர்வருக்கு போயிட்டு ப்ராசஸ் ஆயிட்டு இப்போ சர்வர்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா, அப்படின்னும் போது அது நமக்கு வந்துட்டு யூசருக்கு நம்ம ஷோ பண்ணணும்ல, இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஹேஸ் சம் ப்ராப்ளம், ஸோ ட்ரை அகைன் லேட்டர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கேட்ச்ல நம்ம போட்டுக்கலாம். ஸோ ட்ரைல வந்துட்டு அந்த கோட் போட்டுக்கலாம். ஸோ கேட்ச்ல நம்ம அந்த ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதான் மெசேஜ். ஸோ இஃப் an error occurs in the try block the catch block handles. அதான் ட்ரை பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த கோட்ல ஏதாச்சும் ஒரு எரர் வந்துட்டு காஸ் ஆச்சு அப்படின்னா அது கேட்ச் பிளாக் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிடும். ஸோ அதுதான் அந்த எரரை வச்சு நம்ம அந்த எரர் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நம்ம ஷோ பண்ணணுமா, யூசருக்கு நம்ம எப்படி நம்ம காட்டணும் அப்படிங்கிறது நம்ம இந்த கேட்ச் பிளாக்ல தான் நம்ம போட போறோம். ஸோ ஃபைனலி பிளாக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்குன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கிளீனிங் அப் ரிசோர்சஸ் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இது வந்துட்டு ஃபைனலி பிளாக் எப்போ நம்ம எக்ஸிக்யூட் ஆகும், இது ட்ரை வந்துட்டு பாஸ் ஆனாலுமே சரி ஃபெயில் ஆனாலுமே சரி இந்த ஃபைனலி பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதான் இருங்க நம்ம கோட்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி டெஃபினேஷன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம மேனுவல் நம்ம த்ரோ பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே இருங்க, இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்டாக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு exception handling இது வேற. ஓகே டாட் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா void main. ஸோ இதில் ட்ரை கேட்ச். ஓகே, ஸோ இந்த கேட்ச்ல வந்துட்டு ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். ஓகேவா, அது என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன், அதாவது அது என்ன வேரியபிள் வேணா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் எந்த வேரியபிள் வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஸோ என்ன எக்ஸெப்ஷன் நம்ம அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு கொஞ்சம் மேக் சென்ஸா இருக்கணுன்றதுக்காக நம்ம நம்ம கொடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு ட்ரை பிளாக்ல நான் ஏதாச்சும் ஒரு கோட் கொடுக்குறேன். ஸோ அந்த கோட் வந்துட்டு
எனக்கு வந்துட்டு எரர் வந்துச்சு, எரர் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா கேட்ச்ல இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட் ஆகணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கேட்ச்ல வந்துட்டு நான் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் பண்றேன். ஓகே, பிரிண்ட் காட் எக்ஸெப்ஷன் இஸ் அப்படின்னு போட்டு அந்த என்ன எக்ஸெப்ஷனோ அந்த எக்ஸெப்ஷன் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன் இங்க. ஓகேவா? இந்த ட்ரை பிளாக்ல நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கோடு நான் வந்துட்டு பாஸ் பண்ணணுமோ அந்த கோட் நான் பாஸ் பண்ணலாம். தட் மைட் காஸ் அன் எரர். அதுல வந்துட்டு எரர் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோடை நான் வந்துட்டு இங்க நான் பாஸ் பண்றேன். ஸோ அதுக்கு நம்ம இன்டென்ஷனலா நம்ம எரர் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன தெரியுமா நம்ம பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம த்ரோ பண்ணலாம், நம்மளே ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணலாம். ஓகேவா? அதான் நான் சொன்னல, இது த்ரோன்னு ஒரு கீவேர்டு இருக்கு, இங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே வந்துட்டு மேனுவலா ஒரு இது எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த த்ரோ கீவேர்ட். ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணலாம். மெத்தட் பேரு வந்துட்டு பாத்தீங்கன்னா த்ரோ எக்ஸெப்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு நான் செக் பண்றேன். இஃப் இங்க வந்துட்டு ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? சும்மா என்ன பேராமீட்டர், இன்ட் நம்பர், சும்மா ஒரு நம்பர் பாஸ் பண்றேன். ஓகேவா? இங்க வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இஃப் நம்பர் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ -1 இல்லாம இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்ல நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்பர் கிரேட்டர் தென் 0ன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? கிரேட்டர் தென் நம்பர் லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் த்ரோ பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா த்ரோன்னு ஒரு கீவேர்டு இருக்கு, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிடுறேன். த்ரோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். ஓகேவா? நான் த்ரோ பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன், ஆனா எதை த்ரோ பண்ணணும்னு சொல்ல. ஸோ அதான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ எக்ஸெப்ஷன் வந்துட்டு நமக்கு வரும்போது அது ஒரு மெசேஜோட வரும். ஓகேவா? இதுதான் உனக்கு பிரச்சனை, இப்போ வந்துட்டு இன்டர்நெட் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். அதாவது வந்துட்டு அவுட் ஆஃப் பவுண்டுப்பா, இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கிற இது வந்துட்டு அவுட் ஆஃப் பவுண்டா இருக்கு, அதாவது அந்த ரேஞ்சை தாண்டி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மெசேஜோட வரும். அந்த மாதிரி இப்போ நம்ம மேனுவலா த்ரோ பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸெப்ஷனுக்கு நம்மளே ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். என்ன மெசேஜ்னா வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன சொல்லலாம், ஓகே இது வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள போட்டுருலாம். யூ ஹவ் என்டர்ட் அண்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோட லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 0க்கு கீழே, அதாவது 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். 0க்கு கீழே நெகட்டிவ் நம்பர் வந்துட்டு எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ அதுதான். ஸோ இந்த யூசர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்பர்ல இது வந்துட்டு -1 இல்லை -2, அதாவது 0க்கு கீழே கொடுத்துட்டான் அப்படின்னா நான் எக்ஸெப்ஷன் நான் வந்துட்டு த்ரோ பண்ணிடுவேன் அந்த மாதிரி. ஸோ இருங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரோ எக்ஸெப்ஷன் ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை நான் இங்கே கால் பண்றேன். நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த வாய்ட் மெத்தட் தான் இங்க நான் கால் பண்றேன். இங்க நான் கால் பண்ணிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா 10 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் 10 நான் வந்துட்டு பாஸ் பண்ணிடுறேன். ஸோ 10 நான் வந்துட்டு பாஸ் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல நான் பாஸ் பண்றேன். ஸோ இது உள்ள வருது, நம்பர் 10 இருக்கு. நம்பர் வந்துட்டு லெஸ் தென் 0வா அப்படின்ற மாதிரி பாக்குது. இல்ல, நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் 0, ஏன்னா நான் நம்பர் வந்துட்டு 10 கொடுத்துருக்கேன். 10 வந்துட்டு கிரேட்டர் தென் 0 தான். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெப்ஷன் வந்துட்டு த்ரோ பண்ணிடும். யூ ஹவ் என்டர்ட் சாரி, அதாவது லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம 10 கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ அதனால இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அதனால எந்த விதமான ஒரு எக்ஸெப்ஷனும் த்ரோ பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சும்மா பிரிண்ட் பண்ணிடலாம். எல்ஸ்ல வந்துட்டு யூ ஆர் குட் டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு யூ ஆர் குட் டு கோ. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான். ஸோ இப்படிதான் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம 10 கொடுத்துட்டோம். ஸோ இது பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னும் போது இது லெஸ் தென் 10 இல்லை. ஸோ அப்படின்னும் போது இந்த இஃப் வந்துட்டு ஃபெயில் ஆயிடும். ஸோ எல்ஸ் கேஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னன்னா யூ ஆர் குட் டு கோ அப்படின்ற அந்த ஒரு அவுட்புட். ஸோ அது வரதான் நம்ம பார்த்துடலாம். பாருங்க. ஸோ வந்துட்டு யூ ஆர் குட் டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு தான் இங்க எக்ஸெப்ஷனே த்ரோ பண்ணலையே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ இதுவே நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், லெஸ் தென் 0 இருந்தா அந்த மாதிரி தான் செக் பண்ணிருக்கேன், நெகட்டிவ் தான் செக் பண்ணிருக்கேன். 0 கொடுத்தாலுமே எனக்கு ப்ராப்ளம் வராது. சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். யூ ஆர் குட் டு கோ அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுவே நான் வந்துட்டு -1 நான் கொடுக்குறேன்.
ஸோ -1 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் பாருங்களேன். -1 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண பாத்தீங்களா, யூ ஹவ் என்டர்ட் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு த்ரோ பண்ணிடுச்சு. அந்த த்ரோ பண்ணதை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த கேட்ச் இருக்குல்ல அது வந்துட்டு பிடிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு இந்த கேட்ச்ல வந்துட்டு பிடிச்சிரும். ஸோ அதனால இந்த கேட்ச் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நம்ம இங்க எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணோம், ஓகேவா? அதனால இந்த ட்ரை பிளாக் எரர். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த கேட்ச் பிளாக் அதை கேட்ச் பண்ணிட்டு இந்த ஈன்ற மெசேஜ் இதை நம்ம இங்க பாஸ் பண்ணதுனால இங்க என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அந்த மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் இப்போ நான் வந்துட்டு வெறும் இந்த ட்ரை கேட்ச் இல்லாம த்ரோ எக்ஸிக்யூட் பண்றேன். த்ரோ எக்ஸெப்ஷன் நான் வந்துட்டு போடுறேன், -1 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? இப்போ நான் ட்ரை கேட்ச்ல இல்லாம நான் வெளியே நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்? எனி ஐடியா? ஹலோ பவித்ரா. நான் இப்பதான் வந்தேன், சோ தெரியல. நான் ஃபுல்லா கவனிச்சிட்டேன் சார். ஓகே உங்க வாய்ஸ் ஸ்டிக் ஆகுது. ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க ரெக்கார்டிங்ஸ்லாம் பாருங்க, ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இப்போ அதுக்குன்னு லீவ் பண்ண சொல்லல, இப்போ இருங்க கிளாஸ்ல இருங்க பாருங்க. ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக நாங்கள் டாட் கான்செப்ட் வந்துட்டு கவர் பண்ணிட்டோம், முழுசாக முடிக்க போகிறோம். இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருக்கோம். ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, இது அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்க எல்லாம். ஓகே ஓகே, நான் ஜிசிஆர் கேட்டு வாங்கிட்டேன். ஓகே நோ இஷ்யூ. இது நம்ம குரூப்லயே இருக்கோம். குரூப்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல? இல்லண்ணா. ஓகே, சோ சுகந்த் ப்ரோ அவர்ட்ட கேட்டேன். ஓகே நான் கேட்டு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இங்க என்ன ஆகும், இங்க நம்ம ட்ரை கேட்ச்குள்ளேயே இந்த ட்ரை பிளாக்ல நம்ம போடல. ஸோ நம்ம இங்க எக்ஸெப்ஷனே நம்ம ஹேண்டில் பண்ணல. இப்போ என்ன ஆகும்? எனி ஐடியா? கண்டிப்பா இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போகுது. ஏன்னா வந்துட்டு லாஜிக் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். இந்த எக்ஸெப்ஷன் த்ரூ ஆனா என்ன ஆகும்? எனி ஐடியா யாருக்காச்சு? ஓகே ப்ரோ நோ இஷ்யூஸ். சரி, இப்போ நம்ம வந்துட்டு பாத்துடலாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ கன்சோல்ல பிரிண்ட் ஆகக்கூடிய மெசேஜஸ்க்கும் இங்க பாருங்க இப்போ பிரிண்ட் ஆகுறதுக்கும் நமக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்ஹேண்டில்ட் எக்ஸெப்ஷன், நீங்க ஹேண்டில் பண்ணவே இல்லை, ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு, அந்த எக்ஸெப்ஷனோட நேம் இது. ஸோ அது வந்துட்டு எங்க இருந்து காசு ஆகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது இந்த லைன்ல இந்த மெத்தட்ல வந்துட்டு அந்த எக்ஸெப்ஷன் காசு ஆகுது, ஓகேவா? ஸோ அது அந்த 13:5 அப்படின்னு சொல்றது அவங்க எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த 1 2 3 4 5 ஸோ அந்த மாதிரி அந்த இது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அதுதான் என்னாச்சு அப்படின்னா இந்த த்ரோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுக்குள்ள நீங்க காசு பண்ண இந்த மெசேஜ் வந்துட்டு ரெப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனே சொல்லிட்டான் நீங்க ஹேண்டில் பண்ணாத ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு. இதே நான் ஹேண்டில் பண்ணிருந்தேன் அப்படின்னா நான் அதை ஹேண்டில் பண்ணி நான் என்னன்னா எனக்கு அதுல கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, அதை வந்தா ஹேண்டில் பண்ணிடணும். இந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்றேன். கார்ட் எக்ஸெப்ஷன் இஸ் அப்புறம் எக்ஸெப்ஷன். ஸோ அதுதான் இந்த அளவு நான் ஹேண்டில் பண்றேன்ல. ஸோ அத மாதிரி எனக்கு மோர் கண்ட்ரோல் இருக்கும். நான் காசு பண்ற எரருக்கு எனக்கு வந்துட்டு மோர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ட்ரை கேட்ச் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்கு. ஸோ நம்ம ட்ரை பார்த்தாச்சு, கேட்ச் பார்த்தாச்சு, த்ரோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் வந்துட்டு ஃபைனலி அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு, ஐ மீன் ஒரு பிளாக். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டேட்டாபேஸை கிளீன் பண்றதுக்கு, அப்புறம் அந்த மெமரி அலோகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது ஃபைனலி இருக்கு பாத்தீங்களா பிளாக், இது வந்துட்டு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ட்ரைல இருக்கக்கூடிய அந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ட்ரைல இருக்கக்கூடிய இந்த ஒரு கோட்ல ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்லைனாலுமே இந்த ஃபைனலி வந்துட்டு கால் ஆகும். அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஃபைனலி கால் ஆகும். எப்பயுமே வந்துட்டு கால் ஆகும்.
இந்த ஃபைனலி. இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ வந்துட்டு நான் 10 நான் கொடுத்துட்டேன். ஸோ 10 கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஃபைனலி பிளாக் கால். ஸோ இப்போ பாருங்க, இது வந்துட்டு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. ஸோ ட்ரை பிளாக் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகல, ஏன்னா ட்ரை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆனா ஆனா பாத்தீங்கன்னா ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இதுவே நான் வந்துட்டு ஃபெயில் பண்றேன் ட்ரைய. இப்போ பாருங்க, இப்போ ட்ரை வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு, கேட்ச் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஃபைனலி பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலி பிளாக் வந்துட்டு அப்படிதான். ஸோ ரெண்டு டைமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை பிளாக் வந்துட்டு ஃபெயில் ஆனாலுமே சரி, பாஸ் ஆனாலுமே சரி, ஃபைனலி பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான், திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக 4 கீவேர்டு தான். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, அப்புறம் த்ரோ. ட்ரை யூஸ் பண்ணுறது மூலியமா நம்ம எந்த கோடில் வந்துட்டு எரர் வரலாமோ அதை நம்ம ட்ரைக்குள்ளே நம்ம போட்டு போகிறோம். அப்புறம் வந்துட்டு கேட்ச்ல வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ரைல போட்ட கோடில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் நம்ம வந்துட்டு பண்றது, ப்ரொவைட் பண்றது அப்படிங்கிறத நம்ம கேட்ச்ல நம்ம கொடுக்க போறோம். ஃபைனலி வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ண போறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு ட்ரை பிளாக் வந்துட்டு பாஸ் ஆனாலுமே சரி, ஃபெயில் ஆனாலுமே சரி, இப்போ ஹாய் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்பிளே அலர்ட் பாக்ஸை நான் வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு விசிபிள் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபைனலியில் நான் அதை கொடுத்துருவேன். ஸோ எனக்கு வந்து பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, எனக்கு வந்துட்டு அந்த அலர்ட் பாக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஃபைனலில் நடக்கும். ஸோ த்ரோ யூஸ் பண்றது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்மளே மேனுவலா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல ட்ரை, கேட்ச், ஃபைனலி, அப்புறம் வந்துட்டு த்ரோ. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடியவங்க எல்லார் மிஷினும் ஃப்ளட்டர் இருக்கா, இல்ல இதுக்கப்புறம் தான் புதுசா இன்ஸ்டால் பண்ணுமா? யார் யார்கிட்டலாம் இருக்கா ஆல்ரெடி ஃப்ளட்டர்? ஓகே, ஸ்ரீ ப்ரோ கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஜக்கீர் ப்ரோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, விஜயதர்ஷினி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்ரீ ப்ரோ கிட்ட இப்போதைக்கு இல்ல. சண்முகவேல் ப்ரோ? ஓகே, சூப்பர். ஓகே, பவித்ரா கிட்டேயும் இல்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 2 மிஷினை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் பார்ட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன், ஸோ இந்த நேமை கேட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா எனி ஐடியா? சும்மா ஒரு சிம்பிள் டேர்மாவே சொல்லுங்க. இப்போ இங்கிலீஷ் டேர்ம்ல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறது, ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு. அதாவது எப்படி நம்ம வந்துட்டு இன்ட்னு ஒரு கீவேர்டு இருக்கோ, பூலியன் ஒரு கீவேர்டு இருக்கோ, அந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருக்குல்ல. இப்போ ட்ரைன்றது ஒரு கீவேர்ட், அதான் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கீவேர்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம மோர் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ விச் ஹெல்ப்ஸ் கிரியேட் அவர் ஓன் மெத்தட் நாட் ஓன்லி லைக் அதர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்றது மூலியமா நம்மளோட ஓன் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம தான் ஓன் மெத்தட், நம்ம வாய்ட் மெத்தட் ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அங்கதான் இருக்கு லைட்டா ஒரு டெஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் வி கேன் கிரியேட் அவர் ஓன் டாட் மெத்தட் வித்வுட் மாடிஃபையிங் இன் ஆக்சுவல் டாட். இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஓன் டாட் மெத்தட் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்திருப்போம் இந்த லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் இருந்தது பாத்தீங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடியதெல்லாம் ஓன் டாட் மெத்தட். இப்போ நான் எனக்கு தேவையான ஒரு மெத்தடை நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அது நான் எதுல கிரியேட் பண்ணிக்கலாம்னா லிஸ்ட்லயே நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நான் வந்துட்டு லிஸ்ட்லயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா வித்தவுட் மாடிஃபையிங் அண்ட் ஆக்சுவல் டாட். ஓகேவா? அதை எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா
இப்போ இங்க வந்துட்டு மேப்ஸ்ன்னு ஒரு நம்ம பண்ணோம். ஸோ இங்க வந்துட்டு இருங்க, லிஸ்ட்ல நம்ம பார்த்துக்கலாமே. லிஸ்ட் இருக்கு. ஸோ லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே இருந்தது. இப்போ இந்த லிஸ்ட்ன்றது ஒரு கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் டாட் டாட் இது வந்துட்டு இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த எஸ்டிகேல இருக்கக்கூடியது ஃப்ளட்டர் விண்டோஸ் டேபிள். அதுக்குள்ள யாரு ஃப்ளட்டரை வந்துட்டு டெவலப் பண்ணாங்களோ அவங்க ரைட் பண்ணி வச்சிருந்த ஒரு கிளாஸ் ஃபைல், ஓகேவா, அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், டாட் ஃபைல். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இங்க இருக்கும் பாருங்களேன். நம்ம யூஸ் பண்றதெல்லாம் எம்டி, லிஸ்ட் இஸ் எம்டி, இது எம்டி. அப்புறம் வந்துட்டு மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்துட்டு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இதை மாடிஃபை பண்ணாம ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூஆர் மாடிஃபைங் எ ஃபைல் அவுட் சைட் ஆஃப் யுவர் ஓப்பன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் ஃபோல்டர்ல இருக்கிறனால இந்த மாதிரி சொல்லுது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதான் இந்த மாதிரி இந்த ஆக்சுவல் டாட் இருக்குல்ல, அவங்க ரைட் பண்ணி வச்சிருக்கிற கோடை அஃபெக்ட் பண்ணாம நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருங்க சொல்றேன். அது வந்துட்டு எப்படி எழுதுறது அப்படின்ற அந்த ஒரு சின்டாக்ஸ் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம இதை நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we can create our own function on the pre-built. இப்போ வந்துட்டு pre-built data typesல இருக்குல்ல, string, int, double, bool, ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்ல கூட நம்ம வந்துட்டு ஒரு மெத்தட்ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயங்களோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி we can add new functionalities. ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, இருந்தாலுமே எனக்கு இன்னொரு கூடுதலா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதை நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதான் வித்தவுட் மாடிஃபையிங் தேர் சோர்ஸ் கோட். இங்க தேர்ன்ற யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா ஃப்ளட்டர் டீமா சொல்றாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா this feature is particularly useful when we want to add methods, add methods or properties to class that we don't have control over. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட், மேப், இன்ட், ஸ்ட்ரிங் அந்த டேட்டா டைப்ஸ்ல இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸோ நமக்கு டைரக்டா கண்ட்ரோல் இருக்காது, ஓகேவா. ஆனா நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ such as classes from third party libraries. ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். such as classes from third party libraries or built in dot classes. third party libraries தான் நம்ம பேக்கேஜஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல நம்ம போக நம்ம அதை பத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் பேக்கேஜஸ்ல நான் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணதில்லை, ஆனா நார்மல் டாட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பேக்கேஜஸ் போயிட்டு இருக்கப்பறம் நம்ம பாத்துக்கலாம். அது ஏன்னா பேக்கேஜஸ்லேயே இருக்கும், மோஸ்டா நிறைய இருக்கும், அதனால நான் யூஸ் பண்ணதில்லை, தேவையும் பட்டதில்லை. எனக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணியிருப்பேன், ஸோ யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, எக்ஸ்டென்ஷன்ஸ் டாட் டாட். ஸோ எதுக்காக இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்படியே நம்ம டைரக்டா நமக்கு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் ஒரு கீவேர்டு இருக்கு, அது வந்துட்டு குட் ப்ராக்டிஸ் இல்லைல்ல. ஸோ அதனால அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு நேமும் கொடுத்துடாதீங்க. நான் சும்மா ஒரு டெமோக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் நேம்லாம் செட் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு கான்சியஸா இருக்கணும். எதுக்குன்னா நாளை பின்ன நமக்கு பார்த்தா நமக்கே தெரியணும். இப்போ இதை பார்த்தா எனக்கு தெரியும், ஓகே இங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அதுக்கு எடுத்திருக்கேன், இங்க மேப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தா இது ஒண்ணுமே புரியாது, ஏன்னா டெமோவா, இது என்ன டெமோன்ற மாதிரி இருக்கும். இதுல நான் என்ன எடுத்திருக்கேன் நான் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இங்க நான் வந்துட்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், அதை பார்த்தா தான் தெரியும். அதனால ஃபைல் நேம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு சென்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வழக்கம் போல void main ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். இதுதான் வந்துட்டு சோர்ஸ். சார்ஜ் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு மெத்தட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் மிச்ச மெத்தட் மாதிரிலாம் இல்லை. இப்போ வாய்ட் நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம், வாய்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரிட்டர்ன் டைப் மெத்தட் நம்ம வந்துட்டு இன்ட், பூல் அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்ட ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற அந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும். அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்டு பாத்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த கீவேர்டு நான் யூஸ் பண்றேன். கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூஸ் பண்ணி வாய்டோ இல்லை ரிட்டன் டைப்போ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த
ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். ஐ மீன் அந்த மெத்தட் நேம், மெத்தடோ ஃபங்க்ஷனோ ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? அதனால நான் வந்துட்டு ஒரு சில டைம் மெத்தடுன்னு சொல்லுவேன், ஒரு சில டைம் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். நீங்க வந்துட்டு குழம்பிடாதீங்க, ரெண்டுமே சேம் தான். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த மெத்தட் நேம் மட்டும் நான் கொடுக்க போறேன். இப்போ அந்த மெத்தட் நேம் மட்டும் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வச்சு நம்ம இது பண்ணலாம். கேபிட்டலைஸ். ஓகே, கேபிட்டலைஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு கொடுக்குறேன். இல்ல கேபிட்டலைஸ். ஓகே, கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இல்ல இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட இருங்களேன், நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது இந்த நேம் வந்துட்டு இப்போ மேக் சென்ஸா இல்ல, நான் மேக் சென்ஸா நான் வைக்கல. ஸோ அதனால நீங்க அதை நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு மெத்தட் நேம்ன்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் வந்துட்டு ஆன்ற ஒரு கீவேர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஆன் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்னு நான் போடுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ரிங்ல தான் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ண போறேன். அதாவது ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இன்பில்டு கிளாஸ், டாட்டோட இன்பில்ட் கிளாஸ். இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்னு இதை நான் கிளிக் பண்ணிட்டு நான் போனேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் டாட் வரும். அந்த ஃப்ளட்டர் டீம் எழுதுற அந்த கிளாஸ் வரும், கிளாஸ் ஸ்டைல் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ண போறேன். ஐ மீன் ஒரு நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண போறேன். அது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன் டைப்பும் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல நான் வந்துட்டு ரிட்டர்ன் டைப் பண்றேன். இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வாய்ட் மெயின்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். லைக் வந்துட்டு ஸ்ட்ரிங் str equal to coding flutter. இல்ல சி வந்துட்டு ஸ்மால்ல இருக்கட்டும். ஓகே, ஏன்னா அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம் இப்போ. ஓகே, இப்போ நார்மலா இந்த எஸ்டிஆர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்பர் கேஸ் டூ அப்பர் கேஸ் இருக்கும், ஃபுல்லா அப்பர் கேஸ் ஆக்குறதுக்கு இருக்கு, ஃபுல்லா லோவர் கேஸ் ஆக்குறதுக்கு இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும், நான் இப்போ மொத்தமா இந்த கோடிங் லெட்டர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேப்ஸ் வேணும், மிச்சம் எல்லாமே எனக்கு வந்துட்டு இதுல வேணும், நார்மலா வேணும். ஸோ அப்படின்னா ஐ மீன் லோவர் கேஸ்ல இருந்தா லோவர், இல்லைன்னா அப்பர்ல இருந்தா அப்பர், அதை பத்தி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எனக்கு கேப்ஸ்ல வேணும்ப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடே இல்லை இங்க. ஓகேவா? ஸோ ஆனா நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்துட்டு எனக்கு நிறைய இடத்துல எனக்கு வந்துட்டு தேவைப்படுது. இந்த மாதிரி நான் வந்துட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு நிறைய இடத்துல தேவைப்படுது. அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது ஆக்சுவலா எதுலையுமே இல்லை, ஜாவாலையும் இருக்காது, பைத்தான்லயும் இருக்காது. பைத்தான்ல இருக்கான்னு தெரியல, ஆனா ஜாவால இல்லை, அது எனக்கு ஷியூரா தெரியும். ஸோ அதான் இது வந்துட்டு டாட்ல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இந்த டூ அப்பர் கேஸ் வந்துட்டு நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும் பாருங்களேன். டூ அப்பர் கேஸ்ன்றது நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங்கை தான் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு டூ ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இங்க மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுவும் எனக்கு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்துட்டு இங்க ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல தான் நான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்றேன். ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ரிங் எக்ஸ்டென் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ஸ்மால்ல கொடுக்க தேவையில்லை, நம்ம இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கேப்ஸ்லேயே நம்ம கொடுக்கலாம். ஸ்மால்ல கொடுத்தாலும் சரி, கேப்ஸ்ல கொடுத்தாலும் சரி. ஆனா எக்ஸ்டென்ஷன் நேம் வந்துட்டு கேப்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு ரெக்கமெண்டபிள். ஸோ குட் ப்ராக்டிஸும் கூட. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் நம்ம டைப் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன மெத்தட் நேம் பாத்தீங்கன்னா டு ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ். ஓகேவா? இதுதான் என்னோட மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் வந்துட்டு எனக்கோட லாஜிக் நான் எழுதணும். என்ன லாஜிக் இதுல நான் யூஸ் பண்ணா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல ஆகும், மிச்சதெல்லாம் வந்துட்டு நார்மலாவே கண்டினியூ ஆகும். அது என்னன்னா ஏறுங்க, இதை நான் ரிட்டர்ன் பண்றது ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு எதுவா இருக்கணும் அப்படின்னா இருங்க, இப்போ நான் வந்துட்டு பேராமீட்டர்ல நான் எதுவுமே நான் வாங்கல. ஓகேவா? இங்க நான் வந்துட்டு எஸ்டிஆர்லாம் நான் வந்துட்டு போட்டு ஏதோ ஸ்ட்ரிங்கு, ஏன்னா இங்க நான் ஸ்ட்ரிங்கை தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு அதுல மாடிஃபை பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் நான் எதுவுமே வாங்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக திஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஓகேவா? அந்த திஸ்ன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணா திஸ் ரெஃபர்ஸ் டு கரண்ட் ஆப்ஜெக்ட். ஐ மீன் இப்போ இந்த திஸ் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்டா இப்போ நான் இந்த எஸ்டிஆர்ல நான் யூஸ் பண்றேன், இந்த ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த எஸ்டிஆருக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணும், அதுவே எடுத்துக்கும், உள்ளுக்குள்ள எடுத்துக்கும் அதுவே. ஸோ அதுதான் மேட்ரு. இப்போ வந்துட்டு திஸ் கீவேர்டு இருக்கு. ஸோ திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வந்துட்டு கேப்ஸ்ல வேணும், மிச்சதெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஓகே, ஆஸ் யூஷுவல் எனக்கு அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆனா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் என்ன பண்றேன்னா திஸ் ஆஃப் 0, ஓகேவா? நார்மலா நம்ம ஸ்ட்ரிங்ல வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டரா நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எதுக்கு நம்ம 0 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைஸ் வந்துட்டு இதுவாகும், ஓகே, ஒர்க் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஸோ 0 to அப் டு திஸ் லென்த் அது அளவு போகும். ஸோ இப்போ வந்துட்டு சியோட இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா 0ல இருக்கு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த 0 எடுத்துக்கிறேன். அந்த 0 மட்டும் நான் என்னவா ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா இதை மட்டும் வந்துட்டு 2 அப்பர் கேஸ், ஓகேவா? இதை மட்டும் அப்பர் கேஸ் ஆக்கிடுறேன், ஓகேவா? மிச்சதெல்லாம் வந்துட்டு அப்பன் பண்ணிடுறேன். பிளஸ் யூஸ் பண்றது மூலமா அப்பன் பண்ணலாம், ஓகேவா? மிச்சதெல்லாம் திஸ் டாட் சப்ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஆக்சுவலா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல நம்ம சப் லிஸ்ட்னு பார்த்தோம். அது என்னது? ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் லிஸ்ட்டை வந்துட்டு சப் லிஸ்டா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் சப்ஸ்ட்ரிங்கும் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரிங்கை நம்ம சப்ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஃபிளட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுல எப்படி நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் எண்டிங். இந்த ஸ்டார்ட் வந்துட்டு அதே மாதிரி தான் இன்க்ளூசிவ், எண்ட் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னா அது வந்துட்டு இன்க்ளூட் ஆகும், அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். எக்ஸ்க்ளூசிவ்னா அது வந்துட்டு இன்க்ளூட் ஆகாது, அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி எனக்கு அப்பர் கேஸ் ஆக்கியாச்சுப்பா, எனக்கு வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தான் எனக்கு வரணும் அப்படின்னா நான் செகண்ட் இந்த ஓவோட இண்டெக்ஸ் என்ன 1 நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ நான் 1ல இருந்து நான் மொத்தமா நான் இப்படி போடலாம், இந்த திஸ் டாட் லென்த் அளவு அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு போடலாம், ஓகேவா? திஸ் டாட் லென்த் அளவு மொத்தமா அப்படின்ற மாதிரி போடலாம், இப்படியும் போடலாம். இல்ல எனக்கு 1க்கு அப்புறம் மொத்தமா எனக்கு வேணும் அப்படின்னா மொத்தமா தான்ப்பா எனக்கு ஃபுல்லா தான்ப்பா வேணும், அந்த லென்த் வரைக்கும் ஃபுல்லா வேணும் அப்படின்னா நான் இப்படியே விட்டுறலாம். 1 மட்டும் நான் பாஸ் பண்ணா போதும், விட்டா போதும், இதுவே எடுத்துக்கும் 1ல இருந்து ஃபுல்லா, அது டில் த எண்ட், இந்த ஸ்ட்ரிங் முடிகிற அளவு அதுவே எடுத்துக்கும். ஸோ எடுத்துட்டு எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும், ஓகேவா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோடிங் ஃபிளட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சஜஷன்ல இந்த ஒரு மெத்தட் காட்டியிருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா காட்டும் 2, பாத்தீங்களா? ஸோ 2 ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண மெத்தட். ஆனா அது வந்துட்டு டாட்டோட சஜஷன்ல காட்டுது. ஸோ அதுதான் இதோட பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட ஓன் டாட் மெத்தடை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் மாடிஃபையிங் அண்ட் ஆக்சுவல் டாட். இப்போ இந்த மெத்தட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் வந்துட்டு இந்த எஸ்டிஆர்ல இந்த ஸ்ட்ரிங்ல இருக்குமாப்பா கேட்டா இருக்காது, ஆப்வியஸா இருக்காது, ஓகேவா? இதுதான் வந்துட்டு வித்தவுட் மாடிஃபையிங் த ஆக்சுவல் டாட்ஸ். இங்க பாருங்க, நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் அந்த ஆக்சுவல் டாட்டை மாடிஃபை பண்ணாம நமக்கு மட்டும் ஒரு சில இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஆட் பண்ணிக்கணும், இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்ல நான் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ்ன்னு இருக்கு. இதை நான் நார்மலா அப்படியே நான் வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இது ரிட்டர்ன் பண்றது என்னது? ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ நான் வந்துட்டு அது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், இல்ல டைரக்டா நான் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கோடிங் ஃபிளட்டர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சி வந்துட்டு கேப்ஸ்ல வந்துருச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க. ஆனா ஆக்சுவலா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அகைன்? ஓகேமா, இருங்க சொல்றேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது நம்ம ஆப்வியஸா நம்ம வந்துட்டு இந்த மெத்தட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாங்க எடுத்தோம், கிளாஸ் எடுத்தோம். அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வாய்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வாய்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதை நம்ம இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன்ல நம்ம கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இந்த டேட்டா டைப், ஒரு குறிப்பிட்ட டேட்டா டைப் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து. இப்போ இங்க வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? அதுதான் இது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங். உங்களுக்கு நான் இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்படி பண்றேன், str ஈக்குவல் டு இது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங் தான். ஏன்னா இப்போ வந்துட்டு திஸ்ங்கிறத வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா திஸ் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நம்ம எதை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த எஸ்டிஆர் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஸ்டிஆர்ல டாட் 2 ஃபர்ஸ்ட் அப்பர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு கால் ஆயிடுச்சு. இதுல நம்ம திஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த திஸ் ரெஃபர்ஸ் டு இந்த கரண்ட், இந்த எஸ்டிஆர் இருக்குல்ல அந்த வேரியபிளுக்கு ரெஃபர் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த திஸ் ஆஃப் 0
இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கேரக்டரை டாட் டு அப்பர் கேஸ், இந்த டாட் டு அப்பர் கேஸ்ன்றது ஆக்சுவலா இருக்கு, ஆல்ரெடி இருக்கு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் மெத்தட். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்பர் கேஸ் பண்ணிடுறேன், சி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சது இருக்குல்ல, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வந்துட்டு இது ஆல்பபெட்டிக் ஐ மீன் கேபிட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிமைனிங் இது வந்துட்டு எனக்கு அப்படி எப்படி இருக்கோ எனக்கு அது அப்படியே எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா திஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ சப்ஸ்ட்ரிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு குறிப்பிட்ட எனக்கு முழுசா இப்போ இது எஸ்டிஆர், இந்த எஸ்டிஆர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோடிங் ஃபிளட்டர்ன்றது மொத்தமா ஒரு ஸ்ட்ரிங். இதுல எனக்கு வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் தான் ஆஸ் த நேம் சேஸ், இதுல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரிங். அதாவது இது வந்துட்டு ஓடியா இருக்கலாம், இல்ல ஐஎன்ஜியா இருக்கலாம், இல்ல ஃபிளட்டரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்ட்ரிங் எனக்கு வந்துட்டு வேணும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்னோட ஆப்ரேஷன் என்ன, என்னோட யூஸ் கேஸ் என்ன, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மட்டும் எனக்கு கேபிட்டல் ஆகணும், மிச்ச ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கும் ரிமைனிங் அது அப்படியே எனக்கு வந்துடணும், அதுதான். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஓகே, நம்ம திஸ் ஆஃப் 0 நம்ம அப்பர் கேஸா ஆக்கியாச்சு. ஓகே, இதளவு நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா, நம்மளோட யூஸ் கேஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் யூஸ் கேஸ் என்ன, ரிமைனிங் இந்த நம்பர் இந்த ரிமைனிங் அந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு எனக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கோ அதை அப்படியே எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஓடி ஐஎன்ஜி ஃபிளட்டர் இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு நான் எடுக்கிறதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க 1 பாஸ் பண்ணிருக்கேன். 1 எதுக்காகனா இந்த 0 இந்த ஐ மீன் இந்த ஓ இருக்கு பாத்தீங்களா, ஓவோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 1. இண்டெக்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற கேரக்டரை நம்ம இண்டெக்ஸ் வச்சுதான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எடுக்கிறதுக்கு 0 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க செகண்ட் லெட்டர் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 1 நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஸோ சப்ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 1 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கணும். அதாவது ஓல இருந்து இதளவு இப்போ வந்துட்டு ஐ வரைக்கும்னா 5 நான் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு மொத்தமா எனக்கு வேணும். ஓகேவா, இந்த இதளவு என்னோட யூஸ் கேஸ் படி மொத்தமா எனக்கு வேணும். அப்படின்னும் போது ஒன்னு நான் வந்துட்டு அந்த எஸ்டிஆர் டாட் லென்த் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா, சாரி இப்போ எஸ்டிஆர் கொடுக்க முடியாது, திஸ் டாட் லென்த் அப்படின்னு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா மொத்தமா அந்த லென்த் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வந்துடும். இல்ல இதை சிம்பிளிஃபையா பண்ணணும், ஏன்னா இப்போ என்னோட யூஸ் கேஸ் படி பாத்தீங்க அப்படின்னா 1க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு ஃபுல்லா வேணும்பா அப்படின்னா நான் இந்த மாதிரி 1 நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, 1 யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபுல்லா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ அவ்வளோ எடுத்துக்கும். ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஸ்ட்ரிங்ல பாஸ் பண்ணிடுறோம், ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங்ல நம்ம பாஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்துட்டு இங்க ஸ்ட்ரிங் டைப் நம்ம டேட்டா டைப் இருக்குல்ல, ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங்ன்றனால நம்ம ஸ்ட்ரிங்காவே நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் பண்றதுனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் நமக்கு என்ன யூஸ் கேஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைச்சு. ஓகேவா, இப்போ கிளியர் ஆயிடுச்சா? எனி டவுட்ஸ்? ஓகேண்ணா, கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எக்ஸ்டென்ஷன் சூப்பர். ஜாக்கீர் ப்ரோ, சண்முகவேல் ப்ரோ, பவித்ரா. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, ஆக்சுவலா இது பைத்தானுக்கு சிமிலரா தானே இருக்கு, அதுல இந்த மாதிரி ஒண்ணு வரும். அப்படியா? இது பைத்தான்லயே இருக்கா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்? ஆமா ஆமா. ஓகே எனக்கு பைத்தான் தெரியல ஆக்சுவலா, ஆனா ஜாவால இல்ல பார்த்தது. ஸோ அதனால வந்துட்டு ஓகே சூப்பர், பைத்தான்ல இருக்கா? ஓகே, ஸோ அதான் டாட் கான்செப்ட்ஸ் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டாட் கான்செப்ட்ஸ்ல நம்ம எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம சிலபஸ் படி உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கரிக்குலம் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதுபடி நம்ம எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன இருக்கு, நம்மளோட ஷெடியூல்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, இருங்க டே வைஸ் சிலபஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு லெட்டர் இன்ஸ்டாலேஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கு, மோஸ்டா இருக்கு, 2 பேர்கிட்ட இல்லை. ஸோ 2 பேர்ல மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ மேப் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஓகே, லெட்டர் இன்ஸ்டாலேஷன் இருக்கு. அப்புறம் ஓகே, இதெல்லாம் வந்துட்டு லெட்டர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க, ஆல்ரெடி சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க? எனி எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் பேசிக்கா இருந்தாலும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம்.
ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் நான் பண்ணேன். ஸோ ஓகே அதுல ஓகே வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணல. ஒரு பாதி தான் டெவலப் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் பாதினா டச் விட்டு போயிடுச்சு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். பாதினா சும்மா லைக் ஒரு ஒரு ஃப்ரண்ட் யூசர் டைம் மாதிரி தான் இன்டர்ஃபேஸ். பண்ணேன். ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. அது ஓகே, சூப்பர் சூப்பர். பேக்னு பத்தி எனக்கு தெரியல. ஓகே ஓகே. சரி, ஓகே, ரைட். வேற யாராச்சும் ஜாக்கீர் ப்ரோ, நீங்க வச்சிருக்கீங்க நான் ஒன்றும் ஏதாச்சும்? பண்ணல ப்ரோ. ஆ இன்ஸ்டால் பண்ணதோட அப்படியே இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இது மொபைல் ஸ்ரீ ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட இல்ல பார்த்துக்கலாம். ஸோ சண்முகவேல் ப்ரோ, நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, அன்னைக்கு நீங்க கொடுத்த டாட் மட்டும் தான் பண்ண, வேற எதுவும் பண்ணல. ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா? இப்போ வந்துட்டு அதுலதான் நான் ஆக்சுவலா என்னன்னா, இதுல வந்து இந்த லைக் அந்த மொபைல் மாதிரி சைடுல வரும்ல, நான் ஆமா ஆமா, எமுலேட்டர். வந்துட்டு நம்ம கோட் பண்ண அதுல டிஸ்ப்ளே ஆகும்ல. ஆமா ஆமா. அது வந்து எனக்கு நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணாலே அது வர மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து அத முன்கூட்டியே தனியா அந்த மொபைல் ஓபன் பண்ணி ஓகே வச்சுட்டு ஓகே. அதுக்கப்புறம் VS அதுக்கப்புறமா Code. தான் உள்ள ப்ராஜெக்டே உள்ள போக முடியுதுண்ணா. ஏன்னா உள்ள ஓகே போயிட்டு நான் ஓபன் பண்ணா அது ஏதோ எரர்னு எனக்கு காட்டுச்சு. பட் முன்னாடியே அதை ஓபன் பண்ணிட்டு நானு அதை ஓகே வச்சு ஓகே. பண்ற மாதிரி இருந்ததுண்ணா. அது வந்துட்டு ஆக்சுவலா நமக்கு விஎஸ் கோட்ல முன்னாடியே நம்ம ஓபன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வரும் எமுலேட்டர் நாட் ஃபவுண்ட், அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அடிக்கும், எரர் ஆனா அடிக்கும். இது ஆக்சுவலா நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோஸ்ல பண்ணேண்ணா. ஓ அதுல எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணேன். ஓகே 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 ஓகே. நான் இதில் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்துட்டு ரியல் டைம் டிவைஸ் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா ஸோ ஓகேண்ணா. எனக்கு பார்க்கறதுக்கு அவுட்புட் கொஞ்சம் சரி, ஓகே, ரியல் டைம் டிவைஸ்ல கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரியல் டைம் டிவைஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம பார்த்துக்கலாம், எமுலேட்டர் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஓகே. எமுலேட்டர் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் லேப்போட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நல்ல உங்களுக்கு எமுலேட்டர் ஸ்பீடா இருக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆகும்போது. அது அப்படின்னா எது சொல்றீங்கன்னா? இது எமுலேட்டர் இப்போ நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்றோம். ரன் ஓகே. பண்ணும்போது ப்ராஜெக்ட் சீக்கிரமா பில்ட் ஆயிடுதா எமுலேட்டர்ல? ஆகுதாண்ணா. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. எனக்கு ஆகுது ப்ரோ, பட் ஹார்ட் ரீலோட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே ப்ரோ, அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இப்போ நம்ம எமுலேட்டர் யூஸ் பண்றது மூலியமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம், இப்போ ஃபிளட்டரோட முக்கியமான ஃபீச்சரே வந்துட்டு ஆர்ட்ரிலோட தான். அது வந்துட்டு டக்குன்னு நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு நம்ம அதோட அவுட்புட் நம்ம பார்க்கலாம் அப்படின் போது ஆர்ட்ரிலேட் கொடுத்தா டக்குன்னு அந்த சேஞ்சஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதுதான். ஸோ அந்த ஆர்ட்ரிலோட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா, ஸோ அதனாலதான் அதுக்கு நம்ம பார்த்தோம்னா ரேம்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டு டெஸ்க்டாப்லாம் செட் பண்ணி அந்த மாதிரி அப்படி இப்படின்னு போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ரியல் டைம் டிவைஸே நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பாருங்க. ஸோ எமுலேட்டர்ல உங்களுக்கு ஃபாஸ்டா இருந்தா எமுலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரியல் டைம் டிவைஸ்ல நான் எப்படி நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஜாக்கீர் ப்ரோ, நீங்க இன்ஸ்டால் பண்ணது இப்போ ரீசெண்டா இன்ஸ்டால் பண்ணீங்களா? இன்ஸ்டால் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கும்? 1 இயர் இருக்கும் ப்ரோ. 1 இயர் இருக்கும். ஓகே. இப்போ ரீசெண்டா யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணீங்களா? லைக் வந்துட்டு ஒரு 1 மந்த் பேக், இல்ல 2 மந்த் பேக், ஒரு 3 மந்த் அந்த டைம்ல, அந்த டைம் ஃப்ரேம்ல வரைக்கும் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ இன்ஸ்டால் பண்ணவங்க கிட்ட எல்லாமே வந்துட்டு லைக் இது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கண்டிப்பா இருக்கா? எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா? இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருந்தால் தான் நம்மளால ஆண்ட்ராய்டு ஆப் வந்துட்டு லான்ச் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு வெப் தான் நம்ம பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்த்துடலாமா? ஆனால் இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்கு, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. சரி, ஓகே. நீங்க இப்போதைக்கு நான் இன்ஸ்டால் பண்ண சொல்றேன், அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணி இல்லாதவங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னா, flutter.dev, ஸோ இந்த சைட் இருக்கும். ஸோ இந்த சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஜிப் ஃபோல்டர் இருக்கும். இருங்க, ஓபிஎஸ் ரன் ஆகுது, ஸோ சார்ஜே இருந்தால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே. இப்போ இந்த flutter.dev இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்குள்ள நம்ம போயிட்டதுக்கு அப்புறம் இது ஃபிளட்டரோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதுல போயிட்டதுக்கு அப்புறம் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க விண்டோஸ்னா விண்டோஸ், மேக் ஓஎஸ்னா மேக் ஓஎஸ், லினக்ஸ்னா லினக்ஸ், ஸோ மோஸ்டா இந்த 3 இருக்கும். ஸோ விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்டா விண்டோஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு அதுல வந்துட்டு ஆண்ட்ராய்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா அவனே அதை தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால ஆண்ட்ராய்ட் கொடுத்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு கீழே இன்ஸ்டால் த ஃப்ளட்டர் எஸ்டிகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நோ ப்ராப்ளம், இப்போ நீங்க இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை. இது நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான். நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம், நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல இன்ஸ்டால் த ஃப்ளட்டர் எஸ்டிகேன்னு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூஸ் விஎஸ் கோட் டு இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் வேணாம், ஏன்னா இதுவும் வந்துட்டு சேம் தான். அதனால வந்துட்டு இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா Ctrl+Shift+P கொடுத்துட்டு அப்புறம் நீங்க ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம லொகேட் பண்ணி வச்சிருந்த எஸ்டிகே, டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த எஸ்டிகேவை லொகேட் பண்ண சொல்லுவோம். நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. மோஸ்ட்டாக வந்துட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃப்ளட்டர் விண்டோஸ் ஸ்டேபிள் டாட் ஜிப் இருக்கும். ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல வந்துடும் அது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி வந்துட்டு டவுன்லோட் ஃபோல்டர்ல இந்த மாதிரி வந்துடும். சி யூசர்ஸ் அந்த யூசர் நேம் அந்த டவுன்லோட் ஃபோல்டர்ல இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் நம்ம சிஸ்டம்ல ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த பாத் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணணும். என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நம்ம வந்துட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். நான் முடிஞ்சாலும் சீக்கிரமா ரேம் அப்டேட் பண்ணணும், பண்ணிடுறேன் லேப் ரேம். ஸோ இதில் வந்துட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் வேரியபிள்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ யூசர் வேரியபிள்ஸ்ல பாத்ஸ்ல வந்துட்டு போயிட்டு எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஒரு விஷயமா நீங்க பேஸ்ட் பண்ணணும். அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க ஒரு ஜிப் ஃபோல்டர் நீங்க இங்க டவுன்லோட் பண்றீங்களா, இந்த டவுன்லோட் பண்ணதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு பின் ஃபோல்டர் வரைக்கும் நீங்க போகணும். அதை நம்ம நீங்க சரி இப்போதைக்கு நோ ப்ராப்ளம், நீங்க வந்துட்டு அந்த ஜிப் ஃபோல்டரை வந்துட்டு டவுன்லோட் மட்டும் பண்ணி வைங்க. டவுன்லோட் மட்டும் பண்ணுவீங்க, மிச்சப்படி நம்ம இந்த ப்ராசஸ்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த பின் ஃபோல்டர் வரைக்கும் போயிட்டு அந்த பாத்தை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு இதை டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சிருங்க. இந்த ஜிப்பை வந்துட்டு டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்றது சிம்பிள் தான். நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலே தெரியும். அதுல வந்துட்டு ரைட் கிளிக் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். அதுல வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நம்ம செக் பண்ணலாம் அதை பத்தி. வேரியபிள்ஸ்ல அந்த பாத்துல போய் பேஸ்ட் பண்ணணுமானா ஆமா பவித்ரா, ஆக்சுவலா ஆமா பேஸ்ட் பண்ணணும். அந்த பாத்தை நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும் நமக்கு. ஓகே, அது பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு கமெண்ட் நம்ம ரன் பண்ணோம், ஃப்ளட்டர் டாக்டர்னு. சரி, அது நம்ம மொத்தமா நம்ம இப்போ இப்பதான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். அதை நான் சொல்றேன். அதை பத்தி நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம், இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் போதுமான அளவு உங்க இல்லாத உங்களோட சிஸ்டம்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு நமக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். அதான் நம்ம வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் குரோமில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நாளைக்கு நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா டாட் கான்செப்ட்ஸ்லேயும் நம்ம ரொம்ப டைம் எடுத்தாச்சு. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர் விட்ஜெட்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே, இந்த மாதிரி நான் இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமா நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃபயர் ஸ்டோர்லாம் நான் ஒரே ஒரு நாள் தான் போட்டிருக்கேன். ஸோ 1.5 hour பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஸோ டைம் எடுக்கும். அதனால நம்ம போதுமான அளவு நம்ம மேலே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம டக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போக பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மொத்தமாக நம்ம ப்ராஜெக்ட்ஸே நமக்கு எவ்வளோ இருக்கு பாருங்களேன். 1 2 3 4 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கிளாஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் நான் ஒரு சில இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு டாஸ்க் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்துருவேன். நீங்களும் கொஞ்சம் வந்துட்டு கோப்பப் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்துட்டு உட்காந்து கோப்பப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ்னா கேளுங்க, அதை நம்ம கிளாஸ்ல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரலாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அந்த பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் என்னவோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம கிளாஸை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் லெட்டர்ல. ஓகேவா? இருக்கா கிளாஸ்? என்ன ப்ரோ, நாளைக்கு வந்துட்டு ஆக்சுவலா நம்ம சண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணுமா?
நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் ப்ரோ, சுகன் ப்ரோட்ட கேட்டு பார்க்குறேன். நானும் வந்துட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. அது கன்ஃபார்ம் இல்லை நான் போறது. ஸோ நான் உங்களுக்கு என்ன எதுன்னு நான் வந்துட்டு குரூப்ல அப்டேட் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாட்டர்டே நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பா சாட்டர்டே மார்னிங் ஃப்ரீயா இருப்பீங்களா எல்லாருமே? ஒரு மார்னிங் வந்துட்டு நீங்க டைம் சொல்லுங்க. நீங்க என்ன டைம் சொல்றீங்க? நான் ஒரு டைம் சொல்றேன், அது ஓகேவான்னு பாருங்க. சாட்டர்டே மார்னிங் 10 to 11:30 ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே, இல்ல கொஞ்சம் வீக்கெண்ட் தூங்கணும் அப்படின்னா 11 நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நீங்க சொல்றதுதான். நான் 10 to 11:30 ஓகேண்ணா. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, நம்ம இப்போ 10 to 11:30 நம்ம நாளைக்கு கிளாஸ் இருக்கும். எஸ், ஐ மீன் இருந்தா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சாட்டர்டே நம்ம வந்துட்டு கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நான் சுகன் ப்ரோ கிட்ட நான் சொல்லி நான் வந்துட்டு அப்டேட் பண்ண சொல்லிடுறேன் குரூப்ல. இல்லைன்னா நானே கூட டைரக்டா அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நான் நாளைக்கு கிளாஸ் இருந்தா என்னால வர முடியாது. நான் அதான் நான் கேட்டேன். நாளைக்கு கொஞ்சம் வெளியில போறேன். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ் வித் யோஷினி. நானும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாக்குறேன். மோஸ்டா நம்ம வந்துட்டு சாட்டர்டே நம்ம வச்சுக்கலாம். நான் என்ன எதுன்னு நான் வந்துட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். சாட்டர்டே ஆனா ஃப்ரீ தானே எல்லாருமே? சாட்டர்டே 10 to 11:30. ஓகே, எல்லாரும் ஃப்ரீ தானே? சாட் ஓகே ப்ரோ. எஸ்ண்ணா. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே, அப்ப நம்ம சாட்டர்டே நம்ம வச்சுக்கலாம். எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு லீவ் ஆயிக்கலாம். சாட்டர்டே மீட் பண்ணலாம். ஓகே, பை 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 பை. அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பாருங்க எல்லாருமே ஆன் டைமுக்கு. அப்புறம் நான் இன்னைக்கு முடிச்ச அளவு நம்ம மேப்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோமா, இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் அதை வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன், அந்த டாக்குமெண்டேஷன் ஆட் பண்ணிடுறேன் பேரலா. ஸோ அதுவும் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ஏன்னா நம்ம கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே நமக்கு புரியாது. ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பாருங்க, நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய டவுட்ஸ் வரலாம். ஸோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து கத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, எஸ், பை 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 பை. சாட்டர்டே மீட் பண்ணலாம். பை. பாய்ண்ணா. பை பை பை.